ஒரு வழியாக நம்ம ரைடை இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா கொடைக்கானல் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம். வீட்டானது இப்போ தான் கிளம்புறோம். எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக போகிறானுங்க. நைட்டில் விசில்பட்டி எப்படி இருக்குன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம இப்போ புது பைபாஸ் ரீச் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அந்த அளவுக்கு தெரிகிற மாதிரி எனக்கே தெரியுது. ரெக்கார்டிங் போது எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. கண்டினியூ பண்ணுறேன். எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையோ. எல்லோரும் வரணுமா? ஓகே ஓகே ஓகே, வந்தோடனே கிளம்பலாம். அவ்வளோதான். எங்கே போயிருந்தீங்க? யாரு? நாங்கள் அப்படி வந்துட்டோம். நீங்கள் அதான் அப்படி தானே போனீங்க. நான் நினச்சேன் அப்படி போய் நான் உட்காந்து சொல் போகிறாங்க. இவங்க என்ன பண்ண முடியும்? இப்படியே வந்துட்டேன். ஒரு வழியாக எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான். உங்கள்கிட்ட இன்னொன்று எத்தனை வண்டி எவ்வளோ பேருன்னு சொல்ல மறந்துட்டாங்க. மொத்தம் 14 பேர் 7 வண்டி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எப்படின்னா மூணாறு, கொடைக்கானல், மூணாறு அப்படியே அதை சுற்றி உள்ள பகுதிகளை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான். அதான் எங்களோட பிளானே. பார்க்கலாம் இந்த பிளான் எப்படி போகுது, எப்படி போய் முடிஞ்சு கொண்டு வந்து வீட்டில் விடுதுன்னு. வண்டலூர் கிட்டே ரீச் ஆகிட்டோம். இங்கே வண்டலூர் வந்தாச்சு. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் இல்லை, அது சிக்னல் நினைக்கிறேன். ஆமாம், மேபி சிக்னல் தான் அது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த பளிச்சுன்னு இருக்கிற இடத்துல நல்லா விசிபிலிட்டி இருக்குது. எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஆனால் இருட்டில் தான் இல்லை. அதுக்கு லைட் வாங்கி மாட்டணும். கூட சீக்கிரம் மாட்டுறேன் அந்த லைட்டை. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிக்னல் இருக்குன்னு தெரியல. இருக்கும், ஆனால் நம்ம நைட்டில் தானே போகிறோம். ஸோ அதனால் சிக்னல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிக்னலில் அந்தளவுக்கு ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த இது வியூ நல்லா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லைட் போட்டால் நல்லா இருக்கும்ல, நிறையா வியூ பார்க்கலாம்ல. ஆனால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே இருட்டாகுது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம்லாம் அவ்வளோ. டோல் பூத்துக்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக இப்போ எங்களுக்கு டோல் பூத்து என்ன போட்டிருக்கு, சுங்கச்சாவடி 500 மீட்டர்களே உள்ளது. ஆமாம், பார்க்குற ஃபஸ்ட்டு டோல்கேட்டு இது. இந்த டோல்கேட்டு உண்மையிலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. படும் கேவலமாக இருக்கும். அதுவும் அந்த வண்டி போகிறதுக்கெலாம் மோசம். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ரோடு. இந்த ஒரு டோல் மட்டும்தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். மற்ற டோல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா அழகாக இருக்கும். இது மட்டும்தான் வெறுப்பு மூமெண்ட். அப்பா ஒரு வழியாக கேப் அடித்து விட்டுட்டாங்கப்பா. முடியல. எவ்வளோ நேரம் இந்த டோல் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு வெறுப்பு மூமெண்ட். இந்த டோல் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ முன்னாடி வேன் போகுதுல்ல, அந்த வேன் மாதிரி பின்னாடி ஒரு வேன் வருது. அந்த வேனில் நியூ இயர்க்காக வெளியே போகிறாங்க போல். செம்ம கூத்து, செம்ம ஒரு இதுவும் இருந்தது. அந்த டைமில் கேமரா ஆன் பண்ணல, அதுக்குள்ளே நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போகிறாங்க, செம்ம ஜாலியாக. இதெல்லாம் ஏறி நிற்கணுமே. மாட்டுடா சாமி போடுறா. வரும் மச்சான், வெயிட் பண்ணு. ரெடி டைம் ஆச்சு சொல்றேன். லாங்ல போயிடலாம். மச்சான் இந்த மூஞ்செல்லாம் போட்டாது. எல்லாரும் கட் பண்ணிட்டாங்களா?
விஷ் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எப்படி லேட்டாக தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் நான் போடுவேன். அதனால் இப்போ நான் நியூ இயர் கொண்டாடினதுனால விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அப்புறம் இந்த டோல் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அது மோசம், ரொம்ப மோசம். அதுவும் இல்லாமல் அந்த இது சொல்லிக்கிறேன், அந்த இது என்னென்னா கேக் வெட்டணும். அதான் இப்போ 12 மணி எங்கே ஆகுதோ அங்கே வச்சு கேக் வெட்டலாம் அப்படின்ற மாதிரி கேக் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். கரெக்டாக மேல்மருவத்தூரா அந்த இடத்துல 12 மணி ஆச்சு. ஸோ அதனால் அங்கேயே வெட்டியாச்சு. எல்லாம் பார்த்தவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, அங்கே கீழே விழுந்துருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. அது இல்லை, 12 மணி ஆச்சு, அங்கே உட்காந்து கேக் வெட்டி ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுனா. இது நம்ம பார்க்குற 3வது டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டேன்னா இது பண்ணாதீங்க. நான் இடையில கொஞ்சம் இது பண்ணல, ரெக்கார்டிங் பண்ணல. ஏன்னா நைட்டில் விசிபிலிட்டி அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ரெக்கார்டிங் பண்ணல. அது 3வது டோல். இதுக்கப்புறம் தான் எங்கன்னா சாப்பிட்லான்ற ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா நைட்டு பசங்க யாருமே அவ்வளோ சாப்பிடல, எல்லாம் பார்சல் கட்டிட்டு வந்துட்டாங்க வீட்லேருந்து. ஸோ அதனால் யாருமே சாப்பிடல. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ளேஸ் ஏதாவது இருந்தால் நான் நிப்பாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல லொக்கேஷன் எதுனா இருக்குமான்ட்டு தெரியல, எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் பார்த்துட்டு என்னன்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கண்ணா, பஸ்ஸை நடு ரோட்லேயே நீ தேய்க்கிறானுங்க. நான் தான் சொல்கிறதோ தெரியணும், எப்படி போவோம் எனக்கு புரியல. இப்போ அவ்வளோதான், கட்டு பயங்கரமான கட்டு அடிக்கிறான். சூப்பராக தம்பி டே. விழுப்புரத்துக்குள்ளே இப்போ என்ட்ராயிடுச்சு. விழுப்புரத்தில் உள்ள இல்லை, லெஃப்ட் எடுத்தால் விழுப்புரம் சிட்டியில் போகிறது. ஸ்ட்ரைட்டாக போனால் விழுப்புரம் பைபாஸ், அதான் அந்த திருச்சி ஹைவே அந்த ரோடு தான் வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் இப்போ சாப்பிட்றதுக்கு தான் ஒரு லொக்கேஷன் தேடிட்டுருக்கோம். எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல, பார்க்கலாம் என்னன்ட்டு. பாடியோ அருமையாக ஒரு இடம் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல, இங்கே சாப்பிட்லாம். நடு ரோட்லாம் இல்லை, வண்டிங்கெல்லாம் சர்வீஸ் ரோட்டில் போகும். நடு ரோட்டில் காலியாக இருக்கும். அது டேக் டைவேஷன் பண்ணி விட்ருக்காங்க. எதுக்காகனா அங்கே பிரிட்ஜு கட்டிட்டுருக்காங்க. ஸோ அதனால் டேக் டைவேஷன் விட்ருக்காங்க. நம்ம இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடாக கிளம்ப வேண்டியதான். ஏன்னா யாருமே சாப்பிடல. ஸோ அதனால் இங்கே சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும். இது நம்ம இன்றைக்கி பார்க்குற 4வது டோல்னு நினைக்கிறேன். ஆமாம், 4வது டோல் தான் இது. உளுந்தூர்பேட்டை டோலா? ஆமாம், உளுந்தூர்பேட்டை டோல் பூத்துன்னு தான் நினைக்கிறேன். இந்த இது பாருங்கண்ணே, டோல் எவ்வளோ அழகாக ஒரு க்ளீனாக நல்லா இதுவாக வச்சுருக்காங்க வண்டி போகிறதுக்கு வழியெல்லாம். அது மோசம் எனக்கு பிடிக்காது அந்த ஒரு டோல் தான். இப்போ என்னென்னா பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஏன்னா எல்லாம் ஒன்றா தானே வந்தோம். ஸோ அதனால் ஒன்றா தான் பொறுமையாக போகணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வராங்க. ஸோ அதனால தான் ஒரு வழியாக சூரியனை பார்த்தாச்சு. குட் மார்னிங் காய்ஸ். இங்கே தான் ஒரு 1/2 hour இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 hour அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு பிரேக் விட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கிறோம். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது. ஆனால் இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் இருட்டில் ஓட்டி பகல் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு நல்லாயிருக்கும். பார்க்குற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். வியூ பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. திருச்சியோட என்ட்ரு ஆகிட்டோம். திருச்சி இது என்ன ஆறுன்னு தெரியல சரியா. எனக்கு தெரிஞ்ச காவேரி தான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், என்ன ஆறுன்னு தெரியல. திருச்சியோட என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் திருச்சி. அதான்டா உச்சி பிள்ளையார் கோயில். திருச்சி உச்சி பிள்ளையார்
இதான் நினைக்கிறேன். இரு கூகுள் மேப்பில் பார்க்குறேன். அந்த போர்ட்லேயும் அவள் தான் போடுங்க. ஸ்பீடு தானே 700. பொறுமையாக போடுங்க. எல்லாம் வராங்களான்னு பார்த்துக்கோ. இந்த டோல் பூத்து செம்மையாக இருக்குது உண்மையிலே. அந்த டிசைன் ஸ்ட்ரக்சரு சூப்பராக, இந்த ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் அங்கே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். பரவாயில்ல, ஒர்த்து தான் இந்த டோல்கேட்டுக்கு காசு கொடுக்குறது. ஆக்சுவலாக நம்ம இப்போ திண்டுக்கல் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஆமாம், லெஃப்ட்டு போனால் திண்டுக்கல், ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டுக்கல் பைபாஸ், கொடைக்கானல் அந்த ரூட் வரும். நம்ம இப்போ லெஃப்ட்டு போகிறதால ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். இது ஊருக்குள்ளே போய் போனால் லேட் ஆகும், அதனால் பைபாஸ் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போயிடலாம். புரியல. சபரிமலைக்கே போயிடலாம் போல. ஒன்றா தான் வரும் போல. சரியா? அந்த ரைட்டு இந்த ரைட்டா வரானுங்களா?
பார்க்கலடா, கேமரா பார்த்துன்னு இருந்தேன்டா. கேமரா பார்த்துட்டேன். கேமராவில் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு இருந்தேன்டா. நினைக்கிறேன் வீட்டில் லைனாக காலியாக இருக்குதா. ஏதோ ஒரு செக் போஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், செக் போஸ்ட்டு வரானுங்க போட்டு. அதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது என்கிட்ட. அப்புறம் எப்படி எங்களை பிடிப்பேன் பாடியோ. அந்த வியூ பாருங்களேன், தரம் நிரந்தரம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த வியூ சொல்ல முடியாது. உங்களுக்கு கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரில. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. அடுத்த செக் போஸ்ட் நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டி இது பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாலாம் இல்லை. அந்தளவுக்கு அவங்க பார்க்கல. அவங்க வேறு ஒரு இது வேலை வந்துச்சு போல், அதனால் பார்க்கல. அடுத்த ரைட்டு தான் எதுவும் வரலையே. அது ரைட் பண்ணு. பாடியோ. இந்த வியூ பாருங்களேன், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. வெறித்தனமாக கடல் மாதிரி இருக்குது. உண்மையிலே செம்மையாக வச்சுக்கிறானுங்கலாம். இதனால தான் இங்கே எல்லோரும் வராங்க போகிறாங்க. பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் வியூவை கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. தரம் நிரந்தரம் அந்த அளவுக்கு ஒர்த்தபலான ஒரு இடம். எப்படி பிரம்மாண்டமாக மழை ஏஞ்சி நிற்கிது பாருங்க. பாவி இங்கேருந்து கரெக்டாக கொடைக்கானல் 46 கிலோமீட்டர் இருக்குது. 46 கிலோமீட்டரும் மலையிலே தான் ஓட்டணும் போல். ஆமாம், இதோட மலை இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது மியூசிக் போட்டு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இடத்தெல்லாம் அந்த வியூவில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். அந்த அருவி வந்து மேலேருந்து கொட்டுற அந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியும்னு பார்க்குறேன். ஏன்னா நான் போகிற ஐடியாவிலே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போய் பழகணும் அந்த ஐடியாவில் தான் இருக்கிறோம். பார்க்கலாம். போய் போய் பாருங்கள்.
அடே யாருடா நீங்கள் நேரத்துக்கு தூக்கிட்டு இருப்பீங்கடா அவனை. அங்கே அவனை பாருங்கண்ணா, கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சு போகிறான் பாருங்களேன். ஜாலியாக படுத்து எழுந்திரிச்சு போகிறான். ஆமாம், படுத்து எழுந்திரிச்சு போகணும். அந்த அளவுக்கு தான் ரூட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான் போல். என்னது இது, மலையில் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஓ, டோல் பூத்தா? இங்கே கூட ஏம்மா விட்டு வைக்கல? எந்த டோல் பூத்? கொடைக்கானல் டோல் பூத்தா? யார் சாமி நீங்கள்? வழி விடுங்கடா, டே வழி விடுங்கடா. அடே நவுறவே மாட்டிங்களா? வழி ஒரு வழியாக வழி விட்டுட்டானுங்க. வண்டிக்கு தான் எதுவுமே இல்லையாடா, போங்களாம்டா. நல்லாயிருக்கு இந்த டோல் பூத்து. மலையில் சின்ன உண்டா குட்டி உண்டா செம்மையாக வச்சுக்கிறானுங்க. என்னட்டு இது? ஓ, அருவியா? நல்லாயிருக்கு. மெயின் ரோட்லேயே தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய அருவி, ஜாலியாக இருக்குது. போலாம் வாடா. Samurai sword on my back. You don't know how to act. Hey. ஐ, அவன் நல்லா படுத்து எழுந்துச்சி போகிறானே. எனக்கும் வேணும், நானும் படுக்க போகிறேன். ஐ, நல்லா இருக்கு. இருடா டேய், நானும் வரேன்டா, அவன் பின்னாடியே வரேன்டா. இருடா அது வெண்டது. நானும் படுக்க போகிறேன். ஐ, ஜாலியாக இருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் என்னடா பார்க்குற? போடா, நானும் வருவேன். போடா, பார்க்குற அதெல்லாம் வச்சுக்காதரா இங்கே. அடே என்னடா பண்ணுறீங்க? வழி விடுங்கடா எனக்கு. அடே வழி விட மாட்டியா? சரி போ, என்ன பண்ண போகிறீங்க? அடே பாரு, ரெண்டு பயங்கரமாக போகிறானுங்க. வா 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 இன்னும் படுங்களா, படுத்துட்டு போங்கடா. என்னடா இப்படி போகிறீங்க? ஓகேயா?
டேய் வழி விடுங்கடா, நானாக போகிறேன், வழி விடுங்கடா போகிறேன்டா. டேய் யார் சாமி நீனு? இந்த டயரை வச்சு என்னடா பண்ண போகிற நீனு? அடே போடா, டே போ, பார்க்குறேன் நீ என்னதான் பண்ணுறேன்னு. இந்த டயரை வச்சுக்கிட்டு அது 160 சின்ன டயர் அது, அதனால் பாருங்கள் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன அட்டூழியம் பண்ணுறான் பாருங்கள். வண்டி எவ்வளோ மோசமான கண்டிஷனில் ஓட்டினான் அது. பாடுறான், சூப்பராக நல்லா தான் ஓட்டுறான். அவன் எங்கே பேத்தின்னு போய் போகிறான்னு தெரில. பாருங்கள் அவன் போடுற பெண்டெல்லாம் வீடியோ எடுக்குமா. அடே யார் சாமி நீனு? எப்பா எப்படி போகிறான்? டேய் இங்கே பாடுறா, உன்னை வீடியோ எடுக்க போய் என்னை காவால் தள்ளிட்டு இருப்பானுடா. ஏன்டா இப்படி கூட்டின்னு போகிறேன்? கொஞ்ச நேரத்தில் என்னை தீ செவிட்டு வச்சுட்ருப்பாங்க. தம்பி எங்கே போகிறீங்க? நில்லுங்க, ஒரு நிமிஷம் கூப்பிட்டு போகிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? போய் போலீஸ் கரெக்டாக மாட்டிக்காதீங்க. நில்லுங்க, கூப்பிட்டு போகிறேன். அடே ரூம் தெரியுமா தெரியாதாடா? திரும்ப திரும்ப வந்த ரூட்லேயே கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக போங்க. யார் திருத்தா அவரு? அந்த 160 சின்ன டயரு அவர் தான், பெண்டு போட்டவர் தான். போங்க அங்கிள். சபா ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சிட்டுக்கிறானுங்க போலடா. அம்மா எவ்வளோ ஒரு இக்கட்டான ஸ்னோன்னு எடுத்துனா நிறுத்திக்கிறானுங்க. நைட்லேருந்து ஓட்டினுக்கிறோம் வண்டி, மதியானம் தான் வந்து சேர்ந்துக்கிறோம் போல். என்னடா டே உங்கள் அட்டோழியம் தாங்காமல் இல்லடா. அங்கேயும் இங்கேயும் நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சாவச்சரி. ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ படுத்து தூங்குற தூக்கத்தில் நாளைக்கு காலையில் தான் எழுந்திரிக்கணும், அந்தளவுக்கு தூங்கணும். அட இருடா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பண்ண இதுக்கு வாயிலேருந்து இல்லைடா, அப்புறம் எதனா கேட்ட பண்ணுறான். என்ன டூ பண்ணுறீங்க? டி ஒரு ஃபோட்டோ எடு. பல்லோட மெமரி கார்டே ஃபுல் ஆகிடுச்சுடா, அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்கடா.